கோயில்கிட்ட வந்துட்டோம். சன்ரைஸ் வேறு லெவல். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இந்த டேரக்ஷனில் ஏறணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 5வது மலை ஸ்டார்டிங்கில் உட்காந்துருக்கோம். நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் தான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதில் பண்ணும்போது ப்ரிப்பரேஷனுக்கே நமக்கு டைம் சரியாக போயிடுச்சு. ஸோ மக்களே, ஒரு வழியாக மலை ஏற ஆரம்பித்து ஒரு 20-30 படிக்கட்டுக்கிட்ட வந்துடும். 100 படிக்கட்டு தாண்டி வந்துட்டு 100 படிக்கட்டு தாண்டி வந்திருப்போமா? வணக்கம் மக்கள். சின்னடா இவன் நடுராத்திரியில் லைட்டாக போட்டு கேமரா எடுத்துகிட்டு இருக்கானே, சுற்றி இருட்டாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம வெள்ளிங்கிரி ட்ரெக்கிங் வந்துருக்குறோம். சிவனை பார்த்து 2 வருஷம் ஆச்சு. ஸோ வெள்ளிங்கிரி வருஷம் வர ஒரு ஐடியா. ஆனால் கடந்த 2 வருஷமாக வராதனால இந்த வருஷம் நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டு நான் பாட்டுக்கு ஏறிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 5வது மலை ஸ்டார்டிங்கில் உட்காந்துருக்கோம். நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் தான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதில் பண்ணும்போது ப்ரிப்பரேஷனுக்கே நமக்கு டைம் சரியாக போயிடுச்சு. நம்ம ஊர்லேருந்து திருப்பூர்லேருந்து கிளம்பி இங்கே வந்து கோயிலெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு மலை ஏறும் போது 7 மணி ஏற ஆரம்பித்தோம். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் டைமுக்காகவே ஃபுல்லாக டைம் போனதுனால இங்கே 5வது மலை ஏறி வந்து தான் கொஞ்சம் ஃபுல் இருக்குது. பேக்ரவுண்டில் எதுவுமே தெரியல, சுற்றி இருக்குது. ஃபோன் ஃப்ளாஷ் லைட் மட்டும் இல்லைன்னா ஒன்றுமே தெரியாதுங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கிளைமேட் அல்டிமேட்டு. கிளைமேட் சொன்ன மாதிரி கிளைமேட் அல்டிமேட்டாக இருக்குது. செம கூலிங்கு. பட் எனக்கு அந்த கூலிங் தெரியல. ஏன்னா ஏசிலேயே இருக்கிறதுனால ஆஃபீஸில் எனக்கு பெருசாக அந்த கூலிங் ஃபிட் ஆகலை. பட் நல்லா இருக்குது. அந்த நம்ம ஆல்டிடியூட் ஏற மலை ஏற கூலிங் நல்லாவே தெரியுது. ஸோ இங்கே 4வது மலை 5வது மலையில் பார்க்கும்போது அப்படியே அந்த கோயம்புத்தூர் சிட்டி வியூ நைட் டைமில் ஃபுல் லைட்டோட செம்ம வியூவாக தெரியுது. தெரியுதான்னு பாருங்க. எனக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியாது. அந்த லைட்டு அது ஆதியோகி சிவனு. ஸோ மார்னிங் நம்ம கீழே இறங்கும் போது உங்களுக்கு இந்த வியூவை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இதே வழியில் தான் இறங்கவும் போகிறோம். ஸோ அப்போ இந்த வியூ உங்களுக்கு நான் காட்டுறேன். செமையாக இருக்கும். இந்த கோயிலுக்கு நம்ம எப்படி வந்தோம் என்ன எதுங்கிற டீட்டெயில் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள், மறக்காம. ஸோ மக்களே, நம்ம இந்த வெள்ளியங்கிரி vlog பார்ட் 1ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருந்து இப்போ வெள்ளியங்கிரிக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓன் வெஹிக்கிளில் இங்கேருந்து நம்ம வெள்ளியங்கிரி மலைக்கு போகலாம். டேரெக்டாக மேப் ரூட்டு போட்டு ரொம்பவே கிட்ட தான். ஸோ அரௌண்ட் 80 கிலோமீட்டர்ஸ், ஒரு 2 ஹவர் ட்ராவலில் போயிடலாம். இல்லை பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னாலும் நம்ம திருப்பூர்லேருந்து நிறைய பஸ் சர்வீஸ் இருக்குது. அதே மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு ரயிலில் வந்துட்டு அங்கேருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாப் வந்துடலாம். ஸோ காந்திபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து வெள்ளியங்கிரி மலைக்கு பார்த்திங்கன்னா 4 பஸ் சர்வீசஸ் இருக்குது டேரெக்டாக வெள்ளியங்கிரி போகிறதுக்கு. பட் அது இல்லாமல் ஈஷா யோகா மையம் போகிறதுக்கான 14D அப்படிங்கிற நம்பர் கொண்ட வண்டி நிறைய டைமிங்கில் இருக்குது. ஸோ அந்த பஸ்ஸில் ஏறிட்டிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ரேட் 40 ரூபா வரும். 1 ஹவர் ட்ராவல் ஆகும். ஸோ அங்கே வந்து உங்கள் டேரெக்ட் வெள்ளியங்கிரி மலையில் இறக்கி விடாமல் அதுக்கு முன்னாடி ஸ்டாப்பில் இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ சர்வீசஸ் நிறையா இருக்குது. ஸோ ஆட்டோ பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த முன்னாடி வெள்ளியங்கிரி ஈஷா யோகா மையம் ஸ்டாப்லேருந்து வெள்ளியங்கிரி அடிவார கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறக்கு உங்களுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது வர வழி எல்லாமே உங்களுக்கு சீனரி நல்லாயிருக்கும். அங்கேருந்து மலையும் பார்க்கலாம். ரொம்பவே அற்புதமாக இருக்கும், சூப்பராக. ஸோ அந்த சீனரியில் இது பண்ணிட்டே அடிவாரத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அடிவாரத்துக்கு வர்றதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகும் ஆட்டோவில் வரும்போது. ஸோ ஒன்ஸ் அடிவாரம் வந்துட்டிங்கன்னா நமக்கான ப்ரிப்பரேஷன்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் நமக்கான மூங்கில் கொம்புகளை வாங்குறது தான். இப்போ கோயிலில் பார்த்திங்கன்னா மூங்கில் தடிகள் தனியாக கவுண்ட்ரு போட்டு அவங்க விற்றுட்ருப்பாங்க. நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு 30 ருபீஸுக்கு கொடுப்பாங்க ஒரு மூங்கில் கொம்பு. ஸோ சார்ஜ் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா கோயிலில் நிறைய இடங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உங்கள் ஃபோனில் ஃபுல்லாக சார்ஜ் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக லைட்டு தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பக்தர்களுக்காக அன்னதானம் சென்னை சில்க்ஸ் சார்பாக 3 வேளையும் கோயில்லேயே அன்னதானம் போடுறாங்க. ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா போன அன்னைக்கு நைட்டு சாப்பிட்றது மலை ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க அன்னதானம் சாப்பிட்டு தான் போனோம். ஸோ நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா கிச்சடி போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு கிச்சடி சாப்பிட்றதுக்கு. நான் வந்து எங்கள் ஸ்கூல் டைமில் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்றேன். ரொம்பவே பிடிச்சிருந்து எனக்கு அந்த சாம்பார் சட்னியோட சாப்பிட்றதுக்கு. ரொம்பவே குவாலிட்டியாக இதாக நீட்டாக கொடுக்குறாங்க. ஸோ பிளேட்டில் தான் கொடுப்பாங்க. ஸோ சாப்பிட்டு பிளேட்டை கழுவிட்டு நம்ம தான் அங்கே ட்ராப் பண்ணிடணும். ஸோ அது நம்மளோட பொறுப்பு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மலையேறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு செக்கிங் இருக்கும். பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் நீங்கள் எதுவும் கொண்டு போகாத மாதிரி இருக்கிறதுக்காக. ஸோ அதெல்லாமே செக் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் ஐட்டம் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போகிறத தவிர்த்துருங்க. ஃபுல் டார்க் மச்சான், பார்த்து வா. ஸோ மக்களே,
ஒரு வழியாக மலை ஏற ஆரம்பித்து ஒரு 30 படிக்கட்டுக்கிட்ட வந்துடும். 100 படிக்கிட்ட தாண்டி வந்துட்டு 100 படிக்கட்டு தாண்டி வந்திருப்போமா. 100K இங்கே ஒருத்தர் நாக்கத்தள்ள ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப நாள் ஆச்சுடா ஆக்சிடென்ட் 6 மாதமாக ஃபுல் பெட் ரெஸ்ட். ஆக்சிடென்ட் ஆகி ஃபிசியோ போய் ரெடி ஆனோடனே பயலை மலைக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஏறுறதுக்கே பார்த்திங்கன்னா 7 மணி ஆகி போச்சு. நாங்கள் பிளான் போட்டது 5 மணிக்கெலாம் ஏற ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் வெயில் இருக்கும்போது லைட்டு இருக்கும் போதே மலையை தாண்டிட்டோம்னா உங்களுக்கு இந்த சீனரியெல்லாம் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். பட்டு நம்ம பிளான் பண்ணது என்றைக்கு நடந்திருக்கேன்டா காசு. ஸோ அதனால் கும் இருட்டில் தான் இப்போ ஏறுறோம். ஃபுல் கும் இருட்டு, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இப்போ 7 மலை ஏறி முடிச்சு விடிய காத்தால சிவனை பார்த்துட்டு தான் எங்கள் மூஞ்சே காட்ட முடியும். ஏண்டா சொல்ல சொல்கிறா மச்சான் மீம் போடலான்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வர பக்தர்களுக்கு நான் வேண்டி கேட்டுக்கிற ஒரே விஷயம், உங்களுக்கு 7 மலை ஏறி இறங்க உதவுன இந்த மூங்கில் கொம்புகளை தயவு செஞ்சு இங்கே அடிவாரத்தில் போட்டுட்டு போகாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கான ஒரு தோல் நின்று 7 மலை ஏறி இறங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு ஒரு துணையாக இருந்தது. ஸோ அதை தயவு செஞ்சு இங்கே போட்டு போகாதீங்க, அது உங்களில் ஒரு பாதி மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வழியாக ஒரு 1.5 மணி நேரம் பொறுமையாக மலை ஏறி வந்து வெள்ளை விநாயகர் கோயிலை ரீச் பண்ணிட்டோம். வெள்ளை விநாயகர் கோயில் இந்த இடம் வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு மொதல் மலை முடிஞ்சு 2வது மலை அடிவாரத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இங்கேருந்து 2வது மலைக்கான ஏற்றம் உங்களுக்கு ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஏன் நமக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்த ஃப்ரெண்டால் தான். ஸோ அவன் ஃபஸ்ட் டைம் ஏறுறான், ரொம்பவே ஸ்லோ. அவனால் ஃபஸ்ட் டைம் ஏறுறதுனால ரொம்பவும் முடியல. ஸோ 2வது மலை ஏற ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2வது மலை பாதிக்கிட்ட வரும்போது உங்களுக்கு இந்த பாம்பாட்டி சித்தர் குகை வரும். ஸோ இவரையும் பார்த்து ஒரு சாமி கும்பிட்டு நம்ம அடுத்தடுத்து மலை ஏற ஆரம்பிச்சிடலாம். ஸோ இவரோட குகை பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன குகையாக தான் இருக்கும், ஒரு ஆள் போய் கும்பிட்டு வர மாதிரி தான். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக வரீங்க அப்படின்னா வெளியே இருந்து கும்பிடுங்க, உள்ளே போய் கும்பிட்றேன் அப்படின்னா ஒருத்தராக போயிட்டு பொறுமையாக கும்பிட்டு வந்துட்டு நீங்கள் 2வது மலை அப்படியே ஏற ஆரம்பிக்கலாம். ஸோ 2வது மலை உங்களுக்கு எங்கே முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வழுக்குப்பாறை ஒன்று வரும். ஸோ வழுக்குப்பாறை வரும்போது தான் உங்களுக்கு 2வது மலை முடிய போகிறதுக்கான அர்த்தம் தெரியும். 2வது மலை முடிஞ்சு கொஞ்சம் தூரத்துலேயே உங்களுக்கு வந்து பாம்பாட்டி சுனைன்னு ஒரு இடம் வரும், அதுதான் 3வது மலை ஆரம்பிக்கிறதுக்கான இடம். ஸோ அதெல்லாமே இந்த வீடியோவில் என்னால் காட்ட முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏறும்போது ஃபுல் நைட்டு. ஸோ பெருசாக எங்களால் வீடியோ எடுக்கவே முடியல அந்த ஏரியாவில் இருக்கும்போதெல்லாம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா நடுவில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட காலையில் ஒரு 5 மணிக்காட்ட 7வது மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா 7வது மலை அடிவாரத்தில் இருக்க கடைக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ மேலே பார்த்திங்கன்னா லைட்டு வெளிச்சத்தில் இந்த ஏறி போகிறது உங்களுக்கு தெரியும், ஏன்னா இந்த இதில் சத்தியமாக தெரியாது உங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து விடிய காலத்தில் ஒரு 5:30 மணிக்காட்ட 7வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக அந்த சூரிய உதயம் டைம் நாங்கள் ஏற ஆரம்பிக்கும் போது சைடில் மண் இருக்குது. ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா சூரிய உதயம் பார்க்குறதுக்காகவே தான் நாங்கள் பொறுமையாக ஏற ஆரம்பித்தோம். அதே சமயம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வெள்ளிங்கிரி மலை ஏறிங்க அப்படின்னா மேக்ஸிமம் நைட்டில் ஏறுறத தவிர்த்துருங்க. ஏன்னா நைட்டில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்பவே டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். அதுபோக உங்களுக்கான அந்த வெளிச்சம் இல்லாதனால டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே சமயம் மத்தியானமும் ஏறிடாதீங்க, அது இன்னுமே டிஃபிகல்ட், வெயில் ரொம்பவே வாட்டி வச்சிரும். ஸோ இந்த வியூவை பார்க்குறதுக்காக தான் மக்களே, இந்த ஹரைசானில் இந்த சூரிய உதயமாகிற அந்த ஆரஞ்சு கலர் அந்த வியூவை பார்க்குறதுக்காகவே தான் நாங்கள் விடிய காத்தால ஏற ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த டைமில் இருந்துட்டு அந்த கோயம்புத்தூர் சிட்டியை பார்க்குறது சரி, அந்த சூரிய உதயத்தை பார்க்குறது சரி, கண்ணுக்கு இனிமையாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பார்ட் 1ல் நம்ம வந்து எப்படி மலை ஏறுறது என்ன ஏதுங்க இதெல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ 2வது வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற வியூ எல்லாமே காட்டுறேன். மற்ற மலையிலிருந்து 7வது மலை எப்படி தெரியும் என்ன ஏது, இது வந்து நம்ம 7வது மலை அடிவாரத்தில் இருக்கிறது, அங்கேருந்து பார்க்குற ஒரு வியூ இதெல்லாமே. ஸோ இந்த விடியல் பார்க்குறதுக்காக நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஏறும்போது ட்ரை பண்ணலாம். ஒரு 5-6 பேர் கேங்காக வரீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நைட் டைம் ஏறலாம். பட் நீங்கள் ஒரு சோலோ ட்ராவலர் தனியாக தான் இந்த மலை ஏற போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு நைட் டைம் கொஞ்சம் கூட்டமாக இருக்க நாளாக வாங்க. வீக்கெண்ட்ஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், ஒரு வெள்ளிக்கிழமை நைட்டே நீங்கள் வந்து ஏற ஆரம்பிக்கலாம், அப்படி ஏறலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக கோயில்கிட்ட வந்துட்டோம். சன்ரைஸ் வேறு லெவல். இன்னும் கொஞ்சம் தூரம்தான் இந்த டைரெக்ஷனில் ஏறுறோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் ட்ரெக் பண்ணி நானும் என் ஃப்ரெண்டும் பொறுமையாக ஒவ்வொரு மலையாக ட்ரெக்கிங் பண்ணி ரெஸ்ட் எடுத்து 7வது மலை இருக்கிற கோயிலுக்கு ஒரு வழியாக நாங்கள் ரீச் ஆகிட்டோம்.
ஏறிட்டோம்டா. போதுமாடா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நாங்கள் வந்து கூட்டம் இல்லாத ஒரு நாளாக பார்த்து வீக் டைமில் ஏறினோம். கிட்டத்தட்ட புதன் வியாழன் நாங்கள் ஏறின நாள் வந்து. ஸோ அதனாலேயே மேலே உச்சியில் வந்து மலையில் கூட்டமே கிடையாது. நாங்கள் இறங்குறப்ப தான் ஃபுல் கூட்டமே ஏற ஆரம்பித்தாங்க வீக்கெண்ட் டைம்ஸில். ஸோ உங்களுக்கு கூட்டம் வர வேணாம், நாங்கள் வியூவை நல்லா என்ஜாய் பண்ணணும், மேலே போய் ஆண்டவனை தரிசிச்சுட்டு அங்கே இருக்க அந்த ஒரு அழகிய பிரம்மன்றத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீக் டைமில் ஏறுங்க. ஃபஸ்ட் டைம் வந்தப்போ என்னையும் என் தம்பியெல்லாம் ஓரம் கட்டி நசுக்கினாங்கன்னு சொன்னால ஃபுல் கூட்டம். மாப்பிள்ள உன் பின்னாடி ஒரு ஒளி ஓட்டம் தெரியுதுடா.